பார்க்கிறோம். ஆமென். தேவனோடு மனுஷன் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறான். எனவே இங்கே மெனோரா என்றதான இந்த வார்த்தை, எனவே இந்த மொழிவியல் ஒரு ஆதாரத்தோடும் இந்த பார்வையில் பார்க்க இருக்கிறோம். மெனோரா, எனவே இந்த குத்து விளக்கை நம்ம என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க தான் இந்த குத்து விளக்கு மெனோரா. எனவே இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் கொடுக்க, ஐ மீன் 5 எழுத்து ஒரு மெனோரா இருக்குது, 4 எழுத்து ஒரு மெனோரா இருக்குது. மொத்தமாக 2 மெனோரா வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மெனோரா, அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எழுத்து மெனோரா. எனவே இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, மெனோரா இது குத்து விளக்கு. வேதாகமத்தில் அது பெயர் பயன்படுத்தும் போது, மெனோரா என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது சில இடத்துல 5 எழுத்து மெனோரா சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடத்துல 4 எழுத்து மெனோரா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம நேற்று பார்க்கும்போது 2 இடத்துல மெனோரா இருந்ததை பார்த்தோம். குத்து விளக்கு எங்கே, ஒன்று பரலோகத்தில் குத்து விளக்கு இருக்கிறதாக பார்த்தோம், ரெண்டாவதாக பூமியில் குத்து விளக்கு இருக்கிறதாக பார்த்தோம். பரலோகத்தில் இருக்க குத்து விளக்கு யார் பார்த்தாங்க, சகரியா மற்றும் யோவான் 2 பேர் பார்த்ததை. பூமியில் இருந்த குத்து விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. எனவே நம்ம கையில் கூட இந்த குத்து விளக்கு இருக்குது. இப்போ பரலோகத்தில் இருந்த அந்த குத்து விளக்குடைய அந்த லெட்டர்ஸ் எவ்வளோ, இன்றைக்கி பூமியில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த குத்து விளக்குடைய லெட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அது 2 வகையில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். எனவே அந்த மெனோரா என்றதான அந்த வார்த்தைக்கு 5 எழுத்தும் சொல்லப்படுகிறது, 4 எழுத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம இங்கே தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், வேதத்தில் படிக்கும்போது யாத்திராகம் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கேண்டில் ஸ்டிக் என்று 2 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தும் போது ஒரு முறை மட்டும்தான் குத்து விளக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமென். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 2 முறை அந்த மெனோரா என்ற அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற வார்த்தை 2 முறை ஒரே வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே முதலில் சொல்லப்பட்ட அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற அந்த வார்த்தைக்கு எனவே 4 எழுத்து மெனோரா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இருக்கிறதான அந்த கேண்டில் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மெனோரா பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் பேசுவது புரிகிறதா உங்களுக்கு? ஓகே, குட். எனவே முதல் இருக்கிறதான அந்த கேண்டில் ஸ்டிக் அந்த மெனோரா என்ற அந்த வார்த்தைக்கு 4 எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இருக்கிறதான அந்த மெனோரா அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற அந்த மெனோரா என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து எபிரே எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. 4 எழுத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குத்து விளக்கை செய் என்று சொல்லப்படும் போது அது 4 எழுத்து, குத்து விளக்கை நீ அடுப்பு வேலையை நல்லா அடித்து செய்ய அப்படின் போது அது என்ன செய்தது, 5 எழுத்தாக மாறுகிறது. இன்னும் இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே சகரியா புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு குத்து விளக்கை காண்கிறேன். எனவே நேற்று நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக அதே சகரியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு குத்து விளக்கை காண்கிறோம். எனவே இங்கே இருக்கிற மெனோராக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிறதான அந்த மெனோரா அந்த குத்து விளக்கு எத்தனை எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, 5 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் என்னாகும் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது குத்து விளக்கை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு இங்கே 4 எழுத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2 காரியத்தை பார்த்துருக்கோம். ஒன்று, பரலோகத்தில் இருக்கிறதான அந்த குத்து விளக்குக்கு எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, 5 வார்த்தை. இங்கே பூமியில் செய் என்று சொல்லப்படும் போது எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, 4 வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னாகும் புத்தகத்தில் நீ ஆரோடு சொல்ல வேண்டிய என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது, அப்புறம் வாசிக்கலாங்களா, விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். எனவே இங்கே வாசிக்கும் போது மறுபடியும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். எனவே இது ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படும் போது 5 எழுத்து மெனோராவாக இருக்கிறது. ஆமென். 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று, இந்த மெனோரா பரலோகத்தில் இருக்கும்போது 5 எழுத்து, இது செய் என்று சொல்லப்படும் போது மெனோரா செய் என்று சொல்லணும் இல்லைங்களா, சொல்லும் போதும் அதுக்கு 4 எழுத்து, அதை கொண்டு போய் ஆசரிப்பு கூடத்தில் வைக்கும்போது அதுக்கு 5 எழுத்து. எனவே ஏன் இந்த ஒரு எழுத்து என்ன ஆட் ஆகி வருது? எனவே மறுபடியும் ஒரு வார்த்தையை பார்க்கும்போது இந்த எரேமியா புத்தகத்திலே அந்த நேபுகாத் நேச்சரால் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு போனாங்க பார்த்தியா, அந்த பொருட்களை கொண்டு போகும்போது அந்த குத்து விளக்குக்கு எவ்வளோ எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு,
4 எழுத்துக்கள். எனவே 4 ட்ராக்கில் சொல்லியிருக்கிறோம். ஒன்று அந்த மெனோரா மீன் குத்துவிளக்கு. எனவே கேண்டில்ஸ்டிக் அது பரலோகத்தில் சொல்லப்படும் போது யோவானும் சகரியா பார்க்கும்போது அந்த மெனோராவுடைய அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்து குத்துவிளக்கு. இதை செய் என்று சொல்லப்படும் போது அந்த மெனோராவுடைய வார்த்தை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அதை என்ன செய்யப்படுது, ஆசீர்வாதத்தில் வை என்று சொல்லப்பட்டு அங்கே வைக்கப்படும் போது அதுக்கு மகிமை 5 எழுத்து. மறுபடியும் ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வரும்போது அதுக்கு எவ்வளோ எழுத்து, 4 எழுத்து. அப்போ இங்கே ஒருவேளை இது மெனோராவாக இருக்குன்னா இதுக்கு எவ்வளோ எழுத்து, 4 எழுத்து 5 எழுத்து இருக்குமா? 4 எழுத்து இருக்கும். ஏன் 4 எழுத்து இருக்கும்? வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. எனவே ஒரு நபர் இப்போ எண்ணெயை தொட்டு கொடுத்தா சொஸ்தமாகறாங்க. யார் தொட்டு கொடுத்தா சொஸ்தமாகறாங்க? இயேசு நாமத்தை கொண்டு தொட்டு அவன் கொடுக்க வேண்டும். சபையின் மூப்பரை வரவழைப்பனாக அவன் எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கடவன். யார் எண்ணெய் பூசினாலும் ஜபங்கள் ஆகிறதா, ஜபம் செய்தால் சுகமாகிறதானா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஆட்கள் வேணும். அனாயிட்டிங் பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அதுபோல தான் இதுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது இருந்த மகிமை பரலோகத்தில் இருந்தது. பரலோகத்தில் இருந்த மகிமை அப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் செய்யும் போது அது எப்படிப்பட்ட மகிமையாக, மகிமை இல்லாத ஒரு மெனோராவாக இருந்ததை நாம் பார்க்குறோம். அப்போது நம்ம தொடர்ந்து இங்கே பார்க்கும்போது நம்ம இன்னும் சுருக்கி பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிறதான அந்த குத்துவிளக்கு 5 எழுத்துக்கள் உள்ளன. அதேபடி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் போது 4 எழுத்து குத்துவிளக்கு. அதே மாதிரி அது ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படும் போது 5 எழுத்து மெனோரா. எனவே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது 4 எழுத்து மெனோரா. எனவே இப்படி அந்த மெனோராவுடைய எழுத்துக்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். எனவே இங்கே பார்க்கும்போது 5 எழுத்து என்றால் அசல், அதுதான் ஒரிஜினல். நேற்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் ஒரிஜினல். எனவே அதுக்கப்புறம் 4 எழுத்து என்பது என்னது, நகல், காப்பி. நாம் சொல்லியிருந்தோம், நான் எழுதுகிற புத்தகத்தை நானே பிரிண்ட் போட்டால் அது காப்பி, அது ஒருவன் திருடி கொண்டு போய் பிரிண்ட் போட்டால் அது டூப்ளிகேட். நான் நடக்கும்போது நான் என்னை போல என்ன செய்த ஒரு நிழல் வந்தால் அது காப்பி. நான் இல்லவே இல்லை அங்கே, ஆனால் என்னுடைய நிழல் அங்கே இருக்குன்னு போது அது டூப்ளிகேட். ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, எனவே இது டூப்ளிகேட். எனவே அந்த அசல் தான் தேவன். தேவ சாயலாக தான் மனுஷர்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவ சாயலாக படைத்திருக்கிறார். தேவனை போலவே, ஆமென், அவரை போலவே நம்ம என்ன செய்திருக்கிறோம், ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது அந்த 5 எழுத்து தான் தேவன், 4 எழுத்து மனிதன். எனவே அந்த 5 எழுத்து மெனோரா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன், 4 எழுத்து மெனோரா யார், மனிதர்களாகிய நாம். ஹல்லேலூயா. எனவே தேவனாகிய கர்த்தர் ஒரிஜினல். எனவே நம்மளாம் யாரும் பார்த்தீங்கன்னா காப்பி. நம்மளாம் டூப்ளிகேட் கிடையாது, காப்பி. பிசாசானவன் அவன் டூப்ளிகேட்டு. அவன் ஒளியின் வேஷத்தை அவன் தரித்து கொண்டு வருகிறான், நம்ம ஏமாற்றும்படி செய்கிறான், எவனை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே இந்த 5 எழுத்து மெனோரா, எனவே இங்கே பார்த்துருப்பீங்க. எனவே 5 எழுத்து மெனோரா இங்கே இருக்கிறது உண்டு. இந்த 5 எழுத்து மெனோராவில் எத்தனை தலை இருக்கு, 7 தலை இருக்கும். இங்கே பாருங்கள், லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7 தலைகள் இருக்கும். இந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மவுஸ் காட்டுறேன் இங்கே. அதாவது இதில் ரைட் சைட்லேருந்து, அதாவது லெஃப்ட்லேருந்து படிக்காமல் ரைட்லேருந்து படிக்கணும். இங்கே பாருங்கள், அதாவது முதல் லெட்டர்ஸ் இருக்குது, செகண்ட் 1, 3, 4. இங்கேருந்து நம்ம படிக்கும்போது 5 தலைகள் இருக்குது. இந்த பக்கம் 5 தலைகள், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, மொத்தம் எவ்வளோ தலைகள் இருக்குது, 7 தலைகள் இங்கே இருக்குது இல்லைங்களா. எனவே அந்த யெஷுவா என்ற வார்த்தை, அந்த வார்த்தை லெட்டருக்கு 7 தலைகள் இருக்குது. எனவே நம்முடைய மென்னருடைய அகல்கள் எத்தனை தலைகள் இருக்கிறது, 7 தலைகள் இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் அந்த யெஷுவா என்ற பெயர், அந்த வெளிச்சம், அவர் தான் ஒளியானவர், இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அதிகாரம் ஆண்டவராக இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. எனவே அந்த 5 எழுத்து மெனோரா, எனவே அதுதான் யெஷுவா என்ற வார்த்தை. அந்த யெஷுவா என்ற வார்த்தையுடைய அந்த மேல் பகுதி இருக்குல்லைங்க, தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா சரியாக 7 அகல்கள் இருக்கும். 7 விளக்கை வைத்து ஏற்றக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கே எந்த ஒரு எழுத்து, 4 எழுத்துக்கும் 5 எழுத்துக்கும் ஒரு எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து இருக்கு, என்ன எழுத்து இருக்கு, வாவ் என்றதான எழுத்து. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு சுத்தி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஸ்பேனர் மாதிரி. எனவே இது ஆரம்ப கட்ட சித்திர எழுத்து வடிவம் என்று சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறதான லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். வாவ் இப்படி இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒன் சைடாக நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்களா ஸ்க்ரீனில், ஒரு நபர் ஒன் சைடாக பார்த்தா எப்படி இருக்கும், கீழே கால்
மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் நான் காட்டுறேன். மேலே பார்த்து தலைப்பகுதி மாதிரி கால் மாதிரி இருக்கும். ஒரு சைடுலேருந்து ஒரு நபரை பார்த்தாங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும். அதே நம்பரை வந்து உல்ட்டா பண்ணி அவங்க 2 கையை விரித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். ஆமென். இந்த ஒரு வார்த்தை, வாவென்ற வார்த்தை தேவனையும் மனுஷனையும் சிலுவை மூலமாக இணைக்கிறதான ஒரு அனுபவம். ஆமென். நம்மளுக்கு எல்லாமே சிலுவை, அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எனவே இயேசுவின் ரத்தத்தினாலே, சிலுவை மரத்தினால்தான் நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோட? பிதாவாகிய தேவனோடு. ஆமென். அப்பா பிதா என்று கூப்பிடும் அதிகாரம் நமக்கு எல்லாம் உண்டு. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக, சிலுவை மரத்தின் வழியாக நமக்கும் பிதாவுக்கு ஒரு உடன்பாடு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை யார் ஏற்படுத்துகிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே 4 எழுத்துக்கும் 5 எழுத்துக்கும் ஒரு வார்த்தை. அந்த வாவை நீங்கள், அந்த வாவுடைய லெட்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் ஒன் சைடாக நிற்கிற மாதிரி, அதே நபர் திரும்பி கையை விரித்து நின்னால் சிலுவையாக இருக்கும். சிலுவை மரம் இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். எனவே இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனை நாம் பார்க்கும். அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால் நாம் இருளாக இருப்போம். 1 யோவான் 1:1 வாசிக்கும்போது இங்கே படிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். யோவான் சொல்றாரு, எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை உயிருள்ளது. அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆமென். எனவே இங்கே பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்க. பாருங்க, இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். நாமம் வார்த்தை என்பதே, தேவனுடைய வார்த்தை என்பது. எனவே வார்த்தை தான் வசனம், அந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம். எனவே வேதமே வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்ட வண்ணமாக, நீங்கள் சரியானது யோசிக்கிற வண்ணமாக கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டுமானால் உங்களுடைய மனக்கண் சரியாக நோக்க வேண்டும். அது வார்த்தை, வசனத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறது உண்டு. எனவே ஃபஸ்ட்டு பார்த்து யெஷுவா என்ற எத்தனை வார்த்தை? 5 வார்த்தை. அந்த 5 வார்த்தை மெனோரா. ஆனால் மனிதன் எத்தனை வார்த்தை மெனோரா? 4 வார்த்தை மெனோரா. 5 வார்த்தை என்ன? அந்த அவருடைய பெயருடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸுடைய மேல் பகுதி, தலைப்பகுதி எவ்வளோ இருந்தது? 7 இருந்துச்சு. ஓகேவா? 7 அகல்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா? 7 அகல்கள் இருந்தது. ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை மெனோரா. எனவே ஒரு நபரை வந்து இருக்கிறாரு. எனவே வந்து ஒரு நபர் இருக்கும்போது, இப்போது ஒரு நபர் வந்து இப்போ கை நீட்டு நிற்கிறார் இல்லைங்களா? இன்னும் ஒரு நபர் என்ன, அந்த தம்பி வர சொல்லுங்கள். வைக்குங்களா? ரவாங்க ராஜாங்க மேலே இந்த மாதிரி நீங்கள் நில்லுங்களா? ஓகே, இந்த நபர் வந்து நிற்கிறாரு ஐயா, கை வச்சு நில்லுங்க. இதை பார்த்தா ஒரு விதமான குத்து விளக்கை போல் காண்கிறது இல்லைங்களா? இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு குத்து விளக்கை போல் காண்கிறது. இவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்து மெனோரா, ஒரு குத்து விளக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா எத்தனை அகல்கள் இவர்கிட்ட இருக்குன்னா 7 அகல்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முடிச்சிருக்கு, அதே சமயத்தில் இங்கே ஒரு முடிச்சிருக்கு, இங்கே ஒரு முடிச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 3. அந்த பக்கம் எவ்வளோ ஆகுது? தலைப்பகுதியிலான ஒரு எலும்பு முடிச்சு. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 அகல்கள். எனவே மனுஷனாகிய நம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ, நம் மனுஷராகிய நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா 7 அகல்கள் கொண்ட மெனோரா. எனவே இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நாம் போட்டிருக்கிறது உண்டு. ஆமென். 7 அகல்களை கொண்ட மெனோரா. எனவே நம்ம வந்து முடிச்சுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இங்கே 2 இருக்கும், 3 இந்த பக்கம் 3, 6 கழுத்து பகுதி 1. எனவே நாம் இப்படி நிற்கும்போது தான் முழுவதுமாக கர்த்தரை ஆராதிக்கிறதான அந்த அனுபவம். ஆமென். அதனால தான் கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க, கையை தூக்குங்கன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, எனவே முழுவதுமாக அர்ப்பணிப்பது என்பது அர்த்தம். முழுவதுமாக என்ன செய்யணும்? சரண்டர் செய்கிறேன். ஊழியக்காரர் சொல்லும் போது தான் நம்ம கையை தூக்கி ஆராதிக்கிறோம். தானாக, எனவே உங்களுக்காகவே இது வரணும். எனவே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, சின்ன குழந்தைய வந்து கையை தூக்குனா தான் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தைய பிடிக்கி தூக்க முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? அந்த குழந்தை வலிவிட்டு போயிடும், சரியாக தூக்க முடியாது. அந்த குழந்தை வந்து யாரை பார்த்தாலும் கையை தூக்கிக்குமா?
இல்லை, நல்ல நெருங்கிய உறவு முறை, அம்மா அப்பா இல்லை நல்ல நெருங்கி கூட இருக்கிற உறவு முறை பார்த்து அந்த அன்பு நிமித்தம் வருகிறவர்களை கையை தூக்கி நிற்கும். எனவே நாம் எல்லோரும் அப்படி கையை தூக்கி நிற்கும் போது தான் அந்த அகல்கள் எரிய ஆரம்பிக்கும். யாருக்கு முன்பதாக என்றால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம கரங்களை தூக்கி அப்படி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. முழுவதுமாக சரண்டர் செய்வது என்பது நம்மை அர்ப்பணிப்பது என்பது கரங்களை தூக்கி விடுவது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் துதிக்கும் போது நல்லா கையை தூக்கி துதிங்கன்றது ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் கரங்களை தூக்கும் போது நீங்கள் சரண்டர் ரைட்டிங் அர்த்தம் ஆண்டவருக்கு முன்பதாக. ஆமென். எனவே இந்த மனுஷனுக்குரிய அந்த மனிதன் என்றதான அந்த மெனோரா, அந்த குத்துவிளக்கு, எனவே அதுவும் 7 அகல்களை கொண்டது. 4 எழுத்து குத்துவிளக்கு. யெசுவா என்ற வார்த்தையும் 7 அகல்கள் கொண்டது. அது 5 எழுத்து குத்துவிளக்கு. ஏன்னா அது மகிமை நம்முடைய மகிமை வேறு, கர்த்தருடைய மகிமை வேறாக இருக்கிறது. ஆமென். இங்கே நீங்கள் பார்க்கும்போது அழகாக சொல்லப்படுறதுக்கு இது அணையாத ஜீவ ஒளி. என்னது? அணையாது. அவர்கிட்ட எல்லும் இருள் இல்லை, அவர்கிட்ட வெளிச்சம் இருக்கிறது. அவர் அணைந்து போக மாட்டார். அவர்கிட்ட எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அணையாதவராக இருக்கிறார், அணையாத ஜீவ ஒளியாக இருக்கிறார். ஆனால் மனிதன் அணைந்து போகிற ஒளியாக இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் பலவீனம் வந்துடட்டும், அவன் அணைந்து போகிறான். எனவே இந்த அகல்கள் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த அகல் எல்லாத்திலும் எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எரிய வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் வசனம் தேவை. நமது வாழ்க்கையில் ஜீவ ஊற்றாக இருக்க வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அதில் பிரயாசப்பட்டு நாம் அதில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் அணைந்து போகிற ஒளி. ஒரு பிரச்சனை வந்தால் அவனுடைய ஜப வாழ்க்கை குறைஞ்சி போகுது, அவன் வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை குறைஞ்சி போகுது, சபைக்கு வருகிற வாழ்க்கை குறைஞ்சி போகுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் வேதத்தை அணையாத ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அந்த மாதிரி பழக்க வித்து கொள்ள வேண்டும். பிரச்சனை வராத மனுஷன் அல்ல, பிரச்சனை வரும், பலவீனங்கள் ஆக்கப்படும். ஆனால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பூரணப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக தங்குகிறது. ஹல்லேலூயா. அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களால் தொடர்ச்சியாக சாதனை படைக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பள்ளத்தாக்கு வந்தாலும், நீங்கள் வனாந்திர பாதையில் நடந்தாலும், நீங்கள் பலனாய் புஷ்டியாக இருக்க வேண்டுமானால் வசனத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அணைந்து போகிற ஒளியை போல மனுஷர்களாக நாம் இராத படிக்கு தான் நாம் ஒளியை ஏற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, ஃபயராக இருப்பாங்க. காலம் போக 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 அந்த எரிந்து கொண்டிருக்கிறத என்ன செய்யப்பட்டோம், மங்கி போய் காணப்படும். அவங்ககிட்ட ஒரு ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும், ஒரு வேத வாசிப்பு வாழ்க்கை இல்லாமல் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த அந்த சின்சியாரிட்டி இப்போ இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்முடைய அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அந்த அகல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அகல்கள் எல்லாம் அணைந்து போயிருக்கும். எத்தனை அகல்கள் இருக்கு? 7 அகல்கள் இருக்கும். 7ஐயும் நாம் என்ன செய்ய வேண்டும், எரிந்து பிரகாசிக்கும் நிலையிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா, ஏதோ எந்த விளக்கு உங்கள் வாழ்க்கையில் அணைகிறதோ அந்த நன்மை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பிரகாசிக்க முடியும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய மெய்யான அந்த ஒளி தான் நம்மை பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே யோவான் 8:12 வாசிக்கும் போது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று அங்கு சொல்லுகிறார். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றும் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனவே நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் வாசம் செய்ய மாட்டான். எனவே நம்ம எல்லாரும் இருளில் வாசம் செய்கிறவர்கள் அல்ல, இருளின் பிள்ளைகள் நாம் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். நம்ம ஜீவ ஒளியை அடைகிறதான அந்த பிள்ளைகள், ஜீவனை கொடுத்த இயேசுக்காக வாழ்கிறதான ஒரு கூட்டம். ஆமென். எனவே இங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது 2 ஆராதனை முறைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று யாடா, இன்னொன்று டவுடா. யாடா டவுடாக் என்றத 2 ஆராதனை முறைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒன்று இங்கே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று இங்கே துதியோடு அப்படின்னு இருக்கும். ஆங்கில வேதாந்தம் என்ன இருக்கு? தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. தேங்க்ஸ் கிவிங்னா நன்றி சொல்வது. எனவே கர்த்தரை துதிப்பதற்கும் நன்றி சொல்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது உண்டு.
ஆமாங்களா? எனவே 2 ஆராதனை, ஒன்று யாடா, இன்னொன்று டவுடா. எனவே அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, ஸ்தோத்திர பலி என்று இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வார்த்தை பயன்படுது? தேங்க்ஸ் கிவிங் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். எனவே அப்போ யாடா டவுடா. எனவே அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் மேலே பார்த்தீங்க, யாடா என்றால் துதியோடும், டவுடா என்றால் தேங்க்ஸ் கிவிங். அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த பலவீனமானாலும், ஒரு மனுஷனுக்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் யாடா செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் டவுடா செய்ய வேண்டும். யாடா மீன் துதி செய்ய வேண்டும், அடுத்தபடியாக தேங்க்ஸ் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடக்கலை இது, அதுக்கப்புறம் பலவீனமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் ஆல்ரெடி கர்த்தர் செய்த பார்த்தீங்களா அந்த நன்மைகளை எண்ணி நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு எவ்வளோ வியாதிப்பட்டிருக்கலாம், கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், ஒரு குடும்ப ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், நிலங்கள் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் ஊரில் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு உங்கள் பிஸ்னஸில் வேலைகளில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த நன்மைகளை எண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஆல்ரெடி ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால், வெளிச்சம் அவனுக்கு எப்பொழுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெளிச்சம் மங்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு பாலைவன வாழ்க்கை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருவேளை கர்த்தனை கைவிட்டாரா என்று சொல்லும் அப்படின்னா என்ன, நம்ம நம்பிக்கை குறுகி போக ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். யோபு சொல்வது போல சொல்லும், என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பலவீனம் வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர் யோபு. அப்போது என்னுடைய என்ன வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்தாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறேன். காரணம், நான் அவரை துதிக்கிறேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்வது போல, கர்த்தர் எங்களை தப்பிக்காமல் போனாலும் சரி, நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அவர் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர் தான் என் தேவனாக இருக்கிறார், அவருக்கு நான் மகனாக பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே அவர் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும், நன்மை செய்யாவிட்டாலும், எந்த பொருளாதார ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இராவிட்டாலும், நமது வாழ்க்கையில் கர்த்தரை துதி செய்யுங்கள். இன்னொரு பகுதியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தல் செய்யுங்கள். ஆமென். ஒரு வெளிச்சம், நீங்கள் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால், அந்த 4 எழுத்து மெனோரா, அந்த 7 அகல்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று துதியும் நன்றியும். எப்பொழுதும் சமயம் வாய்க்கட்டும், சமயம் வாய்க்காமல் போகட்டும், பலவீனமாக இருக்கட்டும், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கட்டும், எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் மறையாத ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை யாடா செய்யுங்கள், அப்புறம் டவுடா, அதாவது துதி செய்யுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். 2 காரியங்களை வேதாகமும் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறது. ஆமென். இது ரெண்டுமே என்று நம் வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நம்முடைய அகல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மங்க ஆரம்பித்திருக்குது என்று அர்த்தம். ஆமென். எனவே உங்கள் அகல்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் வசனத்தை வைத்து நாம் துதி செய்து கொண்டோம். வார்த்தைகள் நம்மளுக்கு செய்த நிறைய காரியங்களை செஞ்சிருக்க. நம்மளுக்கு என்னதான் நம்மக்கிட்ட இல்லாவிட்டாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஐஸ்வர்யவான் லாசரு 2 பேரை குறித்து உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் மரித்தான், அவன் நரகத்துக்கு போகப்பட்டான். எனவே லாசரு பிச்சைக்காரன், அவன் மரித்தான், அவன் பரத்திற்கு ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டார். எனவே இந்த பூமியின் வாழ்க்கை எப்படி வாழ்ந்த அப்படின்னு அர்த்தம் இல்லை. எனவே நித்தியத்திற்குள்ளாக போவதற்கு இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்த என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பலனாக மாறும். கர்த்தர் அதை கேட்பார். எனவே துதியோடும் நீங்கள் நன்றியோடும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. எப்பொழுதும் உங்கள் குடும்ப ஜெபம் வைங்க. துதியோடும் நன்றியோடும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க? துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை எண்ணி நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு நாள் சோறு இல்லை, சாப்பாடு இல்லைன்றதுக்காக கர்த்தரை பழிக்கிறதில்ல, அவரை சபிக்கிறதில்ல. எனவே நம்ம ஏன் பிறந்தனோ என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக இல்லை. நேற்று ஆண்டவர் என்ன செய்தாருனால் உணவு கொடுத்திருக்கப்படினால் என்ன செய்யுங்க? அதுக்காக துதிங்க, அதற்காக நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் உடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் துதியோடும் நன்றி அறிதலோடும் வாழ உங்களை இயேசு நாமத்தினாலே அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யாடாக என்றால் முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல் என்று அர்த்தம். அதனால்தான் எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு ஆராதிக்கும் போது கையை தூக்கி ஆராதிங்க. ஏன்னா உங்களுடைய கவனங்கள் செய்யாது. சில பேர் நல்லா கையை கட்டிக்கிட்டு ஆராதிப்போம். எனவே அதுக்கு உண்டான இடம் இது இல்லை. இது வெளில போகும்போதெல்லாம் அப்படி கையை தூக்கிட்டெல்லாம் ஆராதிக்க முடியாது. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களை என்ன செய்வாங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடுவாங்க.
ஓகேங்களா? ஏன்னா அங்கே அப்படி, இங்கே சபைக்குள்ளே வரும்போது எனக்கும் தேவனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உண்டு. யார் யார் பார்த்தா என்ன, உங்களை கண்களை மூடி ஆவிக்குரிய அந்த அனுபவத்துக்குள்ளாக ஆவி கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் கையை உயர்த்தி கையை தூக்கி ஜபிக்கும் போது தான் அவர் சிறு குழந்தையை கையை தூக்கும் போது அப்படி தூக்கி என்ன செய்வார், நம்மளை அரவணைக்க ஆரம்பிப்பார். ஆமென். அப்படி கையை தூக்கல அப்படின்னா நம்ம கவனங்கள் சிதற ஆரம்பிச்சிடும் என்று. அதனால தான் ஊழியக்காரர் சொல்லும்போது கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க, கையை தூக்கி துதிங்க என்றதுக்கான காரணம் அதுதான். எனவே சபையில் கையை தூக்கி நம்ம துதிச்சா நமக்கு ஒரு பலவீனம் இருக்குது, கையெல்லாம் வலிக்கும். அப்படி தானே? பஸ்ஸில் தொங்கிட்டு இருக்கும்போது, ஏதாவது வேலை செய்யும்போது அப்போல்லாம் கை வலிக்காது. இந்த சபையில் உக்காரு அப்படின் போது தான் ரொம்ப நேரம் உக்காரணுமா, நில்லுன்னு சொல்லும் போது தான் ரொம்ப நேரம் நிற்கணுமா, இப்படியெல்லாம் வந்து முழங்கால் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ரொம்ப நேரம் முழங்கால் படிக்கணுமா, கையை தூக்கி ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம் தான் கையை தூக்குறது, கையெல்லாம் வலிக்காதா? ஆனால் மற்ற வேலை செய்யும்போது. எனவே முழுவதுமாக அர்ப்பணிப்பு நம்மோடு இருக்க வேண்டும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பயபக்தி இல்லாத ஆவிக்கிரியை செய்கிறது. நமக்குள்ளே வந்து இந்த கேள்வி, இந்த பதிலெல்லாம் எப்படின்னா சாக்கு போக்குகள். வேலைக்கு போங்க, சாக்கு போக்கு சொல்லாமல் போகிறீங்க, காசு வேணும். மற்றது செய்யுங்க, சாக்கு போக்கு. ஆனால் சபை விஷயத்தில் மட்டும் எத்தனை சாக்கு போக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். எனவே இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கூட என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். மனம் திரும்பின மரியாதையை நம்பலாம். ஆமென். நல்லா முழுவதுமாக அர்ப்பணித்து பெயர் கிறிஸ்துவாக தயவு செய்து வாழாதீங்க, உண்மையும் உத்தமுள்ள கிறிஸ்துவலாக வாழுங்க. ஆமென். பெயர் கிறிஸ்துவங்காக நீங்கள் வாழ்ந்து நீங்கள் வீணாக போகிறத விட உண்மையாக பெஸ்ட்டாக சிறப்பாக, ஏன்னா இந்த வழிவாசல் குறுகிய மக்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியாது. வெளில 1000 பேர் ஓடுறான், எதுக்குன்னே தெரியல. இலவசம் சொல்ல பாருங்கள், எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இலவசமாக ரட்சிப்பு யாருக்கும் வர்றது கிடையாது. ஆனால் குறுகிய மக்கள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் வம்சத்திலிருந்து ஒருவனாயும் உங்கள் பரம்பரையிலிருந்து 2 பேருமாய் தெரிந்து கொண்டேன் சீயோனில் சேர்ப்பதற்காக. ஆமென். எல்லாருக்கும் நம்மளோட அறிவாளிகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், மேதைகள், அழகுள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் இந்த மகத்துவத்திற்கு நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான இடத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாடா என்றால் முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல். இந்த யாடாக என்ற இந்த வார்த்தை வேதாகமத்தில் 114 முறை எபிரேய வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் போட்டிருக்க இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் பாருங்கள். இந்த வசனத்திலெல்லாம் இந்த யாடா, துதி என்ற வார்த்தை அங்கே இருக்கும். இந்த யாடா என்ற வார்த்தை முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல் என்று அர்த்தம். அப்புறம் இங்கே இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? டவுடா. இந்த வார்த்தை பார்த்தோன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும் என்று 32 முறை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 32 முறை உங்கள் வேதாகமத்தில், எபிரேய வேதாகமத்திலே இந்த யாடாக என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், முழுவதுமாக அர்ப்பணித்து துதிக்க வேண்டும். ரெண்டாவதாக எந்த சூழ்நிலையும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனம் சொல்ல ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறார் ஆண்டவர் பவுல் சொல்லும்போது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். 2 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய அந்த 7 அகல்களும் என்ன செய்யும், எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். இப்போ இந்த 2 விஷயம் செய்யணும்னா வேதத்தின் மகத்துவங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அறிவில்லாத ஜனங்கள் சங்காரமாகறாங்க. எனவே நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்குது, உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் பேசுங்களுக்கு புரிகிறதா? குட். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது நான் மறுபடியும் அதே ஸ்க்ரீனை போட்டிருக்கேன். கிறிஸ்து அணையாதவர், நாமோ அணைந்து போகிற ஒளி. எனவே நம்ம அணையாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா ஜீவ நீரூற்று நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், வசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தினமும் ஒரு மெசேஜ் நீங்கள் கண்ணில் பார்த்துடணும், வசனத்தை படிக்கணும். யாராவது நல்ல சத்தத்தை என்ன செய்யணும், மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை சத்தத்தை நம்ம கேட்டுடணும். எனவே சண்டே மாத்திரமல்ல, தினமும் உங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். சண்டே மாத்திரம் தான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது ஊழியக்காரருக்கு உரிமை உண்டு. தினமும் உங்களை சபைக்கு வரமாட்டீங்க, வார்த்தைக்கோட்டம் வந்தாலே நம்ம கஷ்டப்பட்டுன்னு வரும். எனவே நீங்கள் கவனமாக உங்களுடைய அந்த அகல்களை எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கீர்கள். வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அவைகளை மக்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். உங்கள்கிட்ட இருக்கிற மகத்துவத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. எனவே இங்கே வாசிக்கும்போது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், இந்த அகல்கள் இருக்கிற 7 அகல்கள், 7 ஆவியானவர் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் 7 சபை என்று நேற்று படிச்சிருந்தோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 7 திருச்சபை, ஒவ்வொரு அகல்களுக்கும் ஒரு சபை. அதுபோல் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் உண்டு. அதாவது பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஆவியானவர் எவ்வளோ கிரியை செய்கிறேன்னா இந்த வகையான இந்த பாருங்க, இந்த வேதத்தில் படிக்கும்போது ஏசாயா 11:2 எல்லாம் சேர்ந்து வசிக்கிறாங்களா,
ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எனவே இந்த ஆவியானவர் யார் மேல் தங்கி இருப்பார்? இயேசு கிறிஸ்து மேலே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் போவேன், போகும்போது பரிசுத்த ஆவியான தேற்று சவாலை உங்களுக்காக அனுப்புகிறேன். அவர் போனார். எனவே அந்த உயிர் தெழுந்த 40வது நாள் அவர் போனார். 50வது நாள் பெந்தெகோஸ்து நாள் என்று வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை அனுப்பினார். ஆமென். அவரை அனுப்பி நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிறார். கண்டித்து நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து நம்மை உணர்த்துகிறார். முதலாவது என்ன ஆவி? ஞானத்தின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக உணர்வின் ஆவி. மூன்றாவதாக இங்கே ஆலோசனையின் ஆவின்னு இருக்குது. நான்காவதாக பலத்தின் ஆவி. ஐந்தாவதாக அறிவின் ஆவி. ஆறாவதாக பயத்தின் ஆவி. லாஸ்ட் ஒன் கர்த்தருடைய ஆவி. ஆமென். இந்த ஆவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் எல்லா ஜனங்களும் நல்ல ஞானமாக இருக்கணும். எனவே நல்ல ஞானமாக இருந்தால் தான் இங்கே சிறப்பு மிக்கது உணர்வுள்ள ஆவி. நல்ல உணர்வின் ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும். சில பேர் எவ்வளோ வேணால் சொல்லு சபையில் தூங்குவோம், எவ்வளோ வேணால் சொல்லு சபைக்கு லேட்டாக தான் வருவோம், என்ன வேணால் சொல்லு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதாங்க பாஸ்டர், வரணுமா வேணாமா சர்ச்சுக்கு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி திருச்சபைக்குள்ளாக இன்றைக்கி மக்கள் அப்படி இருக்கிறோம். எனவே நல்ல ஒரு உணர்வு இருக்கணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, தினமும் வந்து ஒரு ஒர்க்கு லேட்டாக போனால் என்ன நடக்கும்? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பயம் இருக்குது. இப்படி வேலைகள் ஒரு பயம் இருக்குது, மற்ற காரியத்தில் ஒரு பயம் இருக்குது, உலக காரியத்தில் ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஏன் கர்த்தரை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் உணர்வின் ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும்? ஆலோசனை, எத்தனையோ பேர் ஆலோசனை இல்லாதனால வாழ்க்கையில் தோற்றே போகிறாங்க. நல்ல ஆலோசனை இல்லாதனால அவங்களால என்ன ஜெயிக்க முடியறதில்ல. நீங்கள் ஆலோசனை பெறும்போது அநேகர் வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆமென். ஏன் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட ஆலோசனை பல பேர் கேட்குறாங்க? அவங்க வசனத்தை வாசித்து அதே ஒர்க்காக இருக்கிறதுனால எரிந்துக்கிற பிரகாசமாக இருப்பாங்க. அநேக ஆலோசனை அவங்களுக்கு கேட்குற நிலை. நான்காவது பலத்தின் ஆவி. பலனை நாம் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பலத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஐந்தாவது அறிவின் ஆவி. அறிவில்லாத ஜனங்கள் சங்காரமானார்கள். அறிவு இருக்கணும். அறிவு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆறாவது பயத்தின் ஆவி. பயத்தின் ஆவி. செவன்த் லாஸ்ட் ஒன் கர்த்தருடைய ஆவியானவர். இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம் புத்தகத்தில் அந்த மோசேக்கு தான் அந்த குத்துவிளக்கின் ஸ்ட்ரக்சரை காட்டுகிறார் மலையிலே. இன்றைக்கி வந்து எழுதியெல்லாம் கொடுத்தா ஒரு ஸ்கெட்ச் போட்டு டிராயிங் பண்ணி கொடுத்தா ஒரு இன்ஜினியர் அதை ஒர்க் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. மோசே கண்ணில் பார்த்ததை பெஸ்லியல்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் பெஸ்லியல் யூகித்து வேலை செய்கிற யூகித்து மீன் நான் சொல்லுகிற ஒன்றை அவர் வர்ணித்து அவர் யூகித்து வேலை செய்கிறார். அதனால தான் அவருக்கு இங்கே யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும் போது என்ன ஆவி அவர்கிட்ட இருந்தது? ஞானத்தையும் புத்தியும் அறிவு. இந்த ஆவி அவருக்குள்ளே இருந்தபடினாலே, அவர் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடினாலே அவர் யூகித்து இந்த வேலைகள், அந்த ஆசரிப்பு கூட எல்லா பணிகளையும் அந்த பெஸ்லியலுடைய அவர் கண்ட்ரோலில் நடக்கும்படி செய்கிறார். எனவே மறுபடியும் அதே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறது உண்டு. இங்கே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் இந்த ஆவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே 7 அகல்கள் 7 ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 ஆவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஞானம் இல்லையா? ஞானத்தை நீங்கள் புத்தியை வா என்று நம்ம என்ன செய்யணும்? அழைத்து. உணர்வு இல்லையா? ஆண்டவரை உணர்வின் ஆவியை கொடுங்க. ஆலோசனை இல்லையா? எனக்கு ஆலோசனை ஆவியை கொடுங்க. பலம் இல்லை, ஒரு ரொம்ப பலவீனமாக இருக்குங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்ம அழுறோம், உட்கார்ந்து உடைஞ்சிடறோம், மனசை உடைஞ்சிடறோம். எனவே பலத்தின் ஆவியை கொடுங்க. எனவே நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக தங்குகிறது. அப்புறம் அறிவின் ஆவி. நல்ல அறிவுபூர்வமாக இருக்கணும். அறிவில்லாமல் பேசி எத்தனை பேர் வந்து வீணாக போனவங்க உண்டு. நல்ல ஞானமாக இருக்கிறதா நினச்சி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு கிடப்பாங்க. பேசி பேசி வீணாக போனவங்களாம் உண்டு. நிறைய நன்மைகளை இழந்தவர்கள் உண்டு. எனவே 6வது பயத்தின் ஆவி. 7வதாக பயபக்தியாக சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, மனுஷங்க முன்பதாக அல்ல கர்த்தரை பார்க்கிற என்று மறவாத படிக்க காத்திருங்க. கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த யோவான் ஸ்நானகம் மேல் இருந்தார் என்று வேதம் சொல்லும். ஆமென். எலியா மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அது எலிஷா மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா நம்ம பார்க்கறது உண்டு. எனவே ஞானத்தின் ஆவியை ஒருத்தர் கேட்குறாரு. யார் அது? சாலமோன் ஞானத்தின் ஆவியை கேட்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு உணவின் ஆவி இருந்தது, ஆலோசனை ஆவி இருந்தது, பலத்தின் ஆவி. எனவே நிறைய பேர் அயல் நாட்டுக்கார ராஜாக்கள் எல்லாம் வந்து ஆலோசனை கேட்குற பலம். அவன் தான் ராஜா. வேர்ல்டுக்கே இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ஐக்கிய நாடு வேர்ல்டுக்கே இருக்குது, இது போல் அன்று அந்த எருசலேம் தான் மையமாக வைத்து இந்த உலகத்திற்கு பெரிய ஒரு வல்லரசாக திகழ்ந்தது. 7th ஒன் கர்த்தருடைய
ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். ஆனால் அவன்கிட்ட இல்லாத ஒன்று 6:1 பயத்தின் ஆவி. பயத்தின் ஆவி இல்லாதனால அவன் மங்கி, அதாவது அவனுடைய திரி மங்க ஆரம்பிச்சு. பயத்தின் ஆவி இல்லை. எந்த கைகளினாலே தேவாலயத்தை கட்டினா அதே கைகளினாலே அவன் விக்கிரங்களுக்கு அந்த மேடைகளை சபைகளை கட்டி கொடுத்தான். எனவே ஒரு பயபக்தி இல்லாத ஆவி. எனவே எல்லாமே அவனுக்கிட்ட இருந்த, ராஜ்யம் இருந்தது, ஆலோசனை இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட அந்த பயபக்தி, கர்த்தரை கொடுத்த பயம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சர்ச்சில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கோம். நேரத்திற்கு வாங்க, நல்லா பயபக்தியாக உட்கார்ந்து கேளுங்க. வார்த்தை சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்டு அதை நீங்கள் பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள். பயபக்தி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும், ஏன் பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. துணிகரமாக செய்யும்போது மற்ற எரிந்து கொண்டிருக்க திரிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அணைய ஆரம்பிக்கும். ஒருவன் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது 2 வசனத்தை இப்போ படித்து முடிச்சிடுவோம். ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சேர்ந்து